ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரை. பொதுவா வீட்டில் குழந்தைங்க வெண்டைக்காயை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி வெண்டைக்காய் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல 1/4 கிலோ வெண்டைக்காயை நீல வாக்குல மெலிசா நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கின வெண்டைக்காயை ஒரு அகலமான பவுல்ல சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் தூவிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் மாவு போட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு பொருளையும் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காயை கையால கலந்து விட்டா நாம போடுற பொருட்கள்லாம் வெண்டைக்காயில கோட் ஆகாது. 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து எலுமிச்சை சாறு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நாம கலந்து வச்சிருக்க வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை எண்ணெயில சேர்த்த உடனே கிளறி விட்டா மாவும் வெண்டைக்காயும் தனித்தனியா பிரிஞ்சு போட்டு 1 நிமிஷம் ஆனதும் கிளறி விடுங்க. இப்ப ஃப்ளேமை மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் முறுமுறுப்பானதும் எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம். சுவையான கிறிஸ்பி வெண்டைக்காய் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.